இடங்களில் நமக்கு அடிபடும்னு வச்சுங்க. அதாவது நான் வந்து 2021 எலெக்ஷனில் சசிகலா வந்து அரசியலை விட்டு போகிறேன்னு கடிதம் கொடுத்த பிறகு அதற்கு ரொம்ப அதிகமாக உதவியது 2 பேர். பூமாலைன்னு ஒரு அதிமுக தலைவரும், நம்ம தினகரனும். இந்த இடத்துல தான் எல்லாம் முடிவாச்சு. அந்த அம்மா லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அமித்ஷா போய் எடப்பாடியை பார்த்து பேசுன்னு சொன்னாங்க. எடப்பாடியை நான் பார்த்து பேசினேன். நம்ம ஜெயிக்கிறோங்க, அவங்களுக்கு எதுக்குங்க 10 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். 10 சீட்டு அவங்க இடமா கேட்கல, அவங்க கட்சி கேட்கல, அவங்க ஆட்களில் 10 பேருக்கு நீங்களாக தேர்ந்தெடுத்து சீட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நமக்கு எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், திமுகவுக்கு பெரும்பான்மை வராது, கூட்டணி ஆட்சி திமுகவுக்கு வரும், நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜெயிக்கிறோங்க, திமுக ஜெயிக்காதுங்க. கிடையாது, 2006 தேர்தல் மாதிரி வரும். திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் திமுகவால் ஆட்சி செய்ய முடியாது. அந்த நிலைக்கு திமுகவை கொண்டு வருவதற்கு நீங்கள் வந்து இந்த 10 சீட்டு கொடுக்குறது தான் சரின்னு சொன்னேன். முடியாது அப்படின்னு சொன்னார். 23 சீட்டு போயிடுது. அந்த 23 சீட்டு அதிமுகவோட சேருங்க, 67லேருந்து 90. அந்த 23 நீங்கள் திமுக சீட்டில் குறைங்க, அது எல்லாமே திமுக சீட்டு. திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்காது. தமிழ்நாட்டினுடைய அரசியலே மாறி இருக்கும். கூட்டணி ஆட்சி வந்திருக்குங்கிறீங்களா? 21லேயே கூட்டணி ஆட்சியை நடத்துவதுங்கிறது கருணாநிதிக்கே தெரியும், தன்னால் நடத்த முடியாது. அதனால தான் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொன்னார். இல்லை, அவர் எடுத்த முடிவு வெறும் அரித்மெட்டிக் ரியாலிட்டின் அடிப்படையில் இல்லை. இதில் நிறைய பர்சனல் ஆங்கிள்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், பர்சனல் ஆங்கிள் எதாக இருந்தாலும் அது ஒரு பாடம் இல்லையா? பட் அது 24ல் மாறு. 24ல் அவர் முடிவு பண்ணிட்டாரு, திமுக ஜெயிக்கணும்னே முடிவு பண்ணிட்டார. திமுக ஜெயிக்க வேண்டும் என்று இவர் எடப்பாடி முடிவு செய்ததுனால தான் அவர் பாஜக கிட்டேருந்து பிரிந்தார். ஜெயிச்சுட்டு போட்டவங்க சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, அதில் இன்னமும் ஒரு உறுதியாக தானே சார். உறுதி அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கடைசியில் தேர்தல் நேரம் வரும்பொழுது அவங்கள சேர்த்தா தான் நமக்கு 20 சீட்டு வரும் அப்படின்னு சொன்னால் அவருடைய மனநிலை அந்த உறுதியே மாறலாமே. அதனால இந்த வீட்டோ உறுதி எல்லாம் அந்த தேர்தல் சமயத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுவும் கட்சிக்குள்ளேயும் ப்ரெஷர் இருக்கும். அவங்க நலனை பிஜேபி பாதுகாக்குமா? அவங்க கூட பிரயாணிச்சிருக்காங்க. நலனை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறத இவங்க நிச்சயமாக அவங்கள வந்து இவங்க ப்ராக்டிக்கலாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு வரும்பொழுது பிஜேபியும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. யாரும் கையை முறுக்க முடியாது சார். ஆனால் ஒருத்தர் சொல்வதை இக்னோரும் பண்ண முடியாது. பட் இல்லைங்க, நாங்கள் உங்களோட கூட்டணி, இதை இன்சிஸ்ட் பண்ணாதீங்கன்னு கேட்டு தானே ஆகணும். சரி, நான் சொல்கிறேன், அந்த நிலைமையில அதிமுக இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறிங்கிறேன். அதாவது அந்த அளவுக்கு வலுவான ஒரு உறுதியான நிலை அதிமுகவினுடைய தலைமைக்கு இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. கூட ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, கீழே நிற்கிறவங்க நான் ஜெயிக்கணும்னா இது வேணும்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓபிஎஸ் நின்று 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரா இல்லையா ராமநாதபுரத்தில்? ஸோ அதை ஃபேக்டர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அரசியலில் அல்டிமேட்டாக என்ன வரும்னாக்க எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத வச்சு தான் பார்ப்பாங்க. 24ல் எடப்பாடி எடுத்த முடிவு தோத்தா பரவாயில்லைங்கிறது. அந்த முடிவை நீங்கள் 26ல் அப்ளை பண்ண முடியாது. பட் கூட பிரயாணித்தவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க அப்படிங்கிற அடிப்படையில் திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பிஜேபி நிச்சயமாக இதை பற்றி பிஜேபி பேசுவாங்கங்கிறது சந்தேகம் கிடையாது. ஆனால் தலையிட்டு நீங்கள் இதை பண்ணலைன்னா நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் தலையீடு. திரு அமித்ஷாவுடைய டோன் வந்து கைவிட்ட மாதிரியான ஒரு டோன். இது அவங்க கட்சி பிரச்சனைங்க என்ன சொன்ன மாதிரி அப்படி தானே சொல்லுவாங்க. சொல்லும் போது அப்படி தானே சொல்லுவாங்கங்கிறேன். சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அட்வைஸ் கொடுக்குறது வேறு மாதிரி இருங்க. நான் சொல்லிட்டேங்க, 4 பேர் வந்து நீங்கள் இந்த முடிவு எடுத்ததால் என்னால் எடுத்த முடிவாக இருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் இது பண்ணுறது தான் சரின்னு சொல்கிறது தவறே கிடையாது. பட் ஆனால் அதுதான் சரி. 26ல் டியூசி எல்லாரும் சேர்ந்து பிரயாணிக்கக்கூடிய ஒரு பெரிய அணியாக தான் பார்க்குறீங்களா? அதாவது அப்படி வந்தால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. தான் முதல்வராகிறதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காதுன்னு எடப்பாடிக்கு புரிகிறதுன்னு நிச்சயமாக நடக்கும். அதனால தான் சூழல் எப்படி உருவாகிறது என்றதை பார்த்து தான் சொல்லணும். இவங்களும் அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்கணும். they also have to render கிட்டத்தட்ட அந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரும். ஓபிஎஸ் வந்து என்ன ஃபார்முலாவில் வருவார்? ஏன்னா அவர் அதிமுகன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், இது ஏற்க வேண்டும் என்று வந்துவிட்டால் அதற்கு ஒரு ஃபார்முலா வரும். அரசியல் என்பது கடைசியில் என்ன அப்படின்றா,
இது மூலமாக எனக்கு பலன் வருமா வராதாங்கிறத ஒரு அரசியல்வாதி முடிவு பண்ணும்பொழுது அதற்கு வழி கண்டுபிடிக்கணும். கிரியேட்டிவாக போக முடியும். ஏதோ அவங்களே ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணி அதை என்டிஏல சேர்த்துக்கலாம். எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது. சீமான் இந்த அணிக்கு வரலாமா? ஏன்னா அந்த மாதிரியான முணுமுணுப்புகள்